வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறன் கதையில் மே 2 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். பிருந்தாவை எப்படியோ வீரா கண்டுபிடிச்சி நேராக மாறனை கூப்பிட்டு பிருந்தாவை காப்பாற்றுறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சே, இந்த வீரா மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறானே தெரியல, நம்ம என்ன பிரச்சனை பண்ணாலும் இவ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாளே அப்படின்னு அந்த விஜய் டென்ஷன் ஆகுறாங்க. பிருந்தாவை தூக்கிட்டு வர்றது நம்ம கார்த்தி தான். கார்த்தி தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜய் நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருங்க மச்சான், அதான் மாறன் மச்சான் இருக்காருல்ல, அவரை தூக்க சொல்ல வேண்டியது தானே, நீங்கள் எதுக்கு இவளை போயிட்டு தூக்குறீங்க அப்படின்னு. கார்த்தி விஜயை பார்த்து, இங்கே பாரு, எந்த நேரத்தில் என்ன பேசுறது அப்படின்னு உனக்கு தெரியாதா, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனா அவ்வளோதான். அப்போ வள்ளி நேராக விஜயை பார்த்து, விஜய் அமைதியாக இரு, பிருந்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பிருந்தாவை தூக்கிட்டு வராங்க. பிருந்தாவோட கை கால்லாம் கட்டி போட்டிருக்கிறது பார்த்துட்டு ராமச்சந்திரன், வீரா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பிருந்தாவை தூக்கிட்டு வந்து போட்டு கை கால்லாம் கட்டி போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் அவுக்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரை வர வச்சு நம்ம பிருந்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ விஜய் இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வீரா கேட்குறாங்க, பிருந்தாவுக்கு இந்த நிலைமையா, இப்படி கை கால்லாம் கட்டி கொண்டு போய் தண்ணி டேங்குக்குள்ளே போட்டது யாரு அப்படின்னு நம்ம வீரா கேட்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு அப்போவே தெரியும் வீரா, இந்த விஜய் தான் இந்த வேலையை பார்த்துருப்பாடின்னு. நீங்கள் எல்லாருமே இவளை ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, பார்த்தீங்களா, என் பிருந்தாவையே கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஐயோ எல்லாரும் என்ன பேசுகிறீங்க, பிருந்தாவோட இந்த நிலைமைக்கு நானா காரணம். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ தாண்டி காரணம், நீ தான் பிருந்தாவை கட்டி கொண்டு போய் டேங்கில் போட்டிருக்க, உன்னை தவிர்த்து வேற யாரடி பண்ணியிருப்பா. காலையில் அந்த குருஜி சொன்னார்ல, 2ல் 1 தான் நிலைக்கும் அப்படின்னு, அதுக்காக தான் பிருந்தாவை காலி பண்ணுறதுக்கு நீ ட்ரை பண்ணியிருப்ப. பாத்தியாத்த, நீ என்னமோ விஜயை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுன்னு, அவளோட எண்ணத்தை பற்றி இப்போயாவது புரிஞ்சிச்சா. அப்போ வள்ளி கேட்குறாங்க, கார்த்தி வாய்க்கு வந்தபடி பேசாத, விஜய்க்கு இந்த அளவுக்கெல்லாம் விவரம் கிடையாது. அப்போ விஜய் நேராக வள்ளிக்கிட்ட போயிட்டு, பார்த்தீங்களா சித்தி, எனக்கு எதுவுமே தெரியாது, என் மேலே எப்படி பழி போடுறத பார்த்தீங்களா, பிருந்தா எப்படி அந்த டேங்குக்கு போனானே தெரியல, என்ன போயிட்டு பழி சொல்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜய், நீ கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உன் மேலே யாரும் பழி போட முடியாது, சரியா விஜய். அப்போ விஜய் அழுகுறாங்க, சித்தி இதுக்கு மேலே நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், என் மேலே கொலைப்பழி போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு பிருந்தாவை அவர் கூட சேர்த்து வாழ வைக்கிறதுக்காக தான் இந்த வீராக்கா இப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வீராக்கா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, பிருந்தாவை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் தான் கார்த்திக்கே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ அந்த 2 தாலியில் ஒரு தாலி தான் நிலச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதோட என் மேலே இந்த மாதிரி கொலைப்பழி போட்டு என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாக்கா, ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வீரா நேரா விஜயை பார்த்து, விஜய் உன் வாய்க்கு வந்தபடி பேசாத, இப்படி என் தங்கச்சிக்கு ஆபத்து வர மாதிரி இதெல்லாம் நான் பண்ணுவேனா, கை கால் கட்டி போட்டு யாரோ டேங்குக்குள்ளே போட்டிருக்காங்க, அது யார் அப்படின்னு கேட்குறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ஏன் மேலே பழி போடுற. அப்போ விஜய் சொல்கிறாங்க, யாருக்கு தெரியும், ஒருவேளை பிருந்தா மேலே பாவம் பார்க்கறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பிருந்தாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கூட இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து அப்போ தானே என் பக்கம் திரும்புவாங்க, பிருந்தாவுக்கு வந்த ஆபத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல, அப்படி நினச்சா தானே என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம், அதுதானக்கா உங்கள் பிளானே, இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, உங்களையெல்லாம் நான் மலை போல நம்பியிருந்தேனே, எனக்கு நீங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுறீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, விஜய் நீ ரொம்ப தேவையில்லாத பழிய போடுற என்கிட்ட. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் எல்லாரும் நிறுத்துங்க, விஜய்க்கு உள்ளார ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, தேவையில்லாமல் சத்தம் போடாதீங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா நம்ம எல்லாரும் மலை போல நம்பிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க தான் இப்படி வீட்டுக்குள்ளே வந்து பல திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இத்தனை நாளும் அவங்கள நான் நல்லவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து திட்டம் போட்டு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, அவள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இப்போ ஒரு பிள்ளையவே கொல்றதுக்கு துணிஞ்சிட்டாளே அப்படின்னு. அப்போ வீரா நேராக வள்ளியை பார்த்து, வள்ளியம்மா அந்த அளவுக்கு நான் நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு நான் இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இப்படியே பேசி பேசி சித்தியை ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க,
சித்திக்கு தெரியும் எது நல்லது கெட்டது அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, நீ விடு விஜி, அவ எவ்வளவு சொன்னாலும் நம்ப போறது கிடையாது. என்னதான் அவ ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இங்க பாரு வீரா, நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருக்கு. உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயவே காலி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டியல்ல, அதுக்காக உன் தங்கச்சி உயிரையே பணைய வச்சிருக்கியல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை கொஞ்சம் கூட நீ சுய புத்தியோட பேசுறியா இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, பிருந்தாவோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு வீரா சொல்றாங்க. இது கேட்டதோட விஜய் ஷாக் ஆகுறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, ஒருவேளை இவ உண்மையை கண்டுபிடிச்சிருவாளோ. இருக்கட்டும், எப்படியும் நம்ம சமாளிச்சிடலாம். இந்த வள்ளி இருக்கிற வரைக்கும் நம்ம சுலபமா தப்பிச்சிடலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் நேரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம பிருந்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்காக. டாக்டர் வெளியில வந்துட்டு இப்போ பரவாயில்ல, பிருந்தா மேடம் இப்போ சரியாயிட்டாங்க, போயிட்டு பேசலாம். அப்போ எல்லாரும் நேராக பிருந்தாவை போய் பார்க்குறாங்க. அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாரு, அம்மாடி பிருந்தா, நீ எப்படிம்மா அந்த தண்ணி டேங்குக்குள்ளே போன, என்னம்மா ஆச்சு? அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, எனக்கு தெரியல மாமா, யாரோ 2 பேர் என் முகத்தில் மயக்க மருந்து அடித்தாங்க. அதோட நான் மயங்கிட்டேன். என்னை தூக்கி கொண்டு போய் கட்டி டேங்குக்குள்ளே போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அட பாவிகளா, இவ மயக்கம் போடும் பொழுது இவ முன்னாடி வராதிங்கன்னு சொன்னேன். ச்சே, இப்படி தப்பு பண்ணிட்டானுங்களே அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நான் அப்பவே சொன்னேன்னு, இதுக்கு காரணம் இவளாதான் இருப்பா அப்படின்ட்டு அந்த கார்த்தி விஜய் அடிக்க போக டக்குன்னு வள்ளி தடுக்கிறாங்க. இங்க பாருடா கார்த்தி, அவ இது வரைக்கும் தான் சொல்லியிருக்கா யாரோ 2 பேரு அவளை தண்ணி டேங்குக்குள்ள கட்டி போட்டாங்க அப்படின்னு. ஆனா விஜய் அப்படின்னு அவ சொல்லல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இவ தான் காசு கொடுத்து செய்ய சொல்லியிருப்பா. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, தேவையில்லாம இப்படி விஜய் மேல பழி போடாத. அப்ப வீரா டக்குன்னு கார்த்தியை பார்த்து, கார்த்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளும் பார்ப்போம். இதுக்கு யாரு காரணமா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விடமாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிருந்தாவோட நிலைமைக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு மறுவேளை பார்க்குறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு விஜய் நேரா வள்ளிக்கிட்ட, பாத்தீங்களா, உங்க பிள்ளைங்க 3 பேரையும் அந்த வீராக்கா அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. இந்த குடும்பத்துல இனிமே நீங்க ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. உங்க பேச்ச எல்லாருமே ஒண்ணு விடாம கேட்பாங்க. ஆனா இப்ப எல்லாருமே உங்க பேச்சையே மதிக்கிறது கிடையாது. ராமச்சந்திர மாமா கூட மதிக்கிறது கிடையாது. பாத்தீங்களா? ஒரு அதட்டுலயே கார்த்தி அமைதி ஆயிட்டாரு. அப்ப இதுல இருந்து தெரியலையா, எல்லாருமே வீராக்காவோட பேச்சுல தான் இருக்காங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, இருக்கட்டும் விஜயை பாத்துக்கிறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேரா பிருந்தா கண்முழிச்சதோட பிருந்தாவோட கையை பிடிச்சு, பிருந்தா, என்ன பிருந்தா ஆச்சு உனக்கு, எப்படி பிருந்தா நீ அங்க போன? அப்ப பிருந்தா சொல்றாங்க, எனக்கு தெரியல கார்த்தி, யாரோ 2 பேர் என்னை கடத்திட்டு போனாங்க, அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப வீரா சொல்றாங்க, வேற ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா பிருந்தா? அப்ப பிருந்தா சொல்றாங்க, எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வீரா சொல்றாங்க, சரி ஓகே, நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க கார்த்திக், பிருந்தாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல விஜய் சொல்றாங்க, நல்லா இருக்கேக்கா நியாயம், கடனை பொண்டாட்டி நான் இருக்கேன், ஆனா 2வதா வந்தவ கார்த்திக்கு புருஷனா? இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், பிருந்தாவோட உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, அதனாலதான் அவரை பாதுகாப்பா இருக்க சொன்னேன் அப்படின்னு. அப்ப விஜய் சொல்றாங்க, என் புருஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, அம்மாடி விஜய், கொஞ்சம் பொறுமையா இருமா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நீ வேற பிரச்சனையை உண்டாக்காத. அப்ப விஜய் சொல்றாங்க, மாமா நல்லா இருக்கு மாமா, என் புருஷனை கண்டவளுக்கும் பாதுகாப்பா இருக்க சொல்றாங்க, அவரும் வாழை ஆட்டிக்கிட்டே போறாரு, இது எல்லாம் சரியா? அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, நீ இங்க இருக்கக்கூடாது. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை நீங்க இதுல தலையிடாதீங்க, எனக்கு என்ன முடிவோ அதான் நான் எடுப்பேன். காலையில குருஜி எங்க 2 பேரையும் தான் புருஷன் பண்டாட்டின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிட்டு போறாரு. அதுலேருந்தே தெரியலையா இந்த விஜய் பொய் சொல்றா, என் பிருந்தா பொய் சொல்லலைன்னு தெரியலையா? இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, அதுக்காக எல்லாத்தையும் நம்ப முடியுமா? அப்ப கார்த்தி சொல்றாரு, நல்லா இருக்கத்த, அவர் சொல்றத எல்லாத்தையுமே தாரக மந்திரமா நம்புனேன், ஆனா இப்ப அவர் சொல்றத பொய்ன்னு சொல்றியா? அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, நீங்க இருக்கக்கூடாது அவ்வளோதான். அப்ப பிருந்தா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க கார்த்திக், நீங்க இங்க இருக்க வேணாம், இங்க கிளம்புங்க. உடனே கார்த்தி சொல்றாரு, பிருந்தா நீ சொல்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வெளியில போறேன் அப்படின்ட்டு வெளியில வராங்க.
அதே நேரத்துல பிருந்தாவோட அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு வராங்க. வந்துட்டு நேரா பிருந்தாவை பார்த்து, பிருந்தா, ஏன் பிருந்தா நீ இவ்வளோ ஆபத்துல இங்க இருக்க? நீ வாடி, நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்ப பிருந்தா சொல்றாங்க, அம்மா நான் வரமாட்டேம்மா, நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏண்டி இப்படி பண்ற? அப்ப வீரா சொல்றாங்க, அம்மா நீங்க பிருந்தாவுக்கு பாதுகாப்பு துணையா இருங்க, நாங்க வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல மாறன் கேக்குறாரு, இப்ப எங்க வீரா போறோம்? அப்ப வீரா சொல்றாங்க, பிருந்தாவை யார் இப்படி பண்ணது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இது கேட்டதோட மாறன் கேக்குறாரு, எப்படி கண்டுபிடிக்க போற? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க சொல்ல முடியாது, வெளியில வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இதை விஜய் பாக்குறாங்க, இந்த வீரா சிஐடி வேலையை நிற்பாட்ட மாட்டா போலே அப்படின்னு. வீரா இங்கேருந்து வெளியில போயிட்டு பக்கத்துல ஒரு கடையில சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அதை பார்த்ததோட வீரா அந்த கடைக்கு போயிட்டு, இங்க பாருங்க, ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த பக்கம் யார் வந்தா அப்படிங்கிறது உங்க கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகியிருக்குமா? அவர் சொல்றாரு, ஆகியிருக்கும் மேடம். அப்ப வீரா சொல்றாங்க, அதை மட்டும் கொஞ்சம் காமிக்க முடியுமா? அவர் சொல்றாரு, சரிங்க மேடம் காமிக்கிறேன் அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. அப்ப வீரா அந்த வீடியோவில் ஒரு 2 பேர் வந்துட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறத பார்க்குறாங்க. அதை பார்த்ததோட வீரா நேரம் மாறிட்டேன், இவனுங்க 2 பேரும் தான் நம்ம வீட்டு பக்கமா இந்த குறிப்பிட்ட டயத்துல வந்திருக்காங்க. அப்ப இவனுங்க 2 பேருக்கும் இதுல ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்துக்க அப்படின்ட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க. வீரா நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு போலீஸ்கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு, இங்க பாருங்க சார், இவங்க 2 பேரும் என் வீட்டில் உள்ள பொருளை திருடிட்டு போயிட்டாங்க, அவங்க 2 பேரையும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதோட போலீஸ் சொல்றாங்க, மேடம் இவனுங்க 2 பேருமே அடிக்கடி நிறைய கேஸ்ல மாட்டியிருக்கானுங்க, கவலைப்படாதீங்க, அவனுங்களை இப்போ கூப்பிட்டா கூட வந்து தான் ஆகணும், ஏன்னா ஒரு கேஸ் விஷயமா அவனுங்க கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட வீராவும், சரிங்க சார் உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அவரை நேரா அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி, டேய் இது மாதிரி கையெழுத்து போடணும் வாங்கடா அப்படின்னு சொன்னதோட அவனுங்களும் சரிங்க சார் அப்படின்ட்டு வராங்க. அப்போ அவனுங்க நேராக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது நம்ம வீராவும் மாறனும் அந்த பக்கம் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அந்த ரவுடிங்க 2 பேரும் அதிர்ச்சியாகி திரும்பி ரிட்டர்ன் எடுக்க பார்க்குறாங்க. அப்போ போலீஸ் டக்குன்னு அவனுங்க 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. அப்போ வீரா அந்த ரவுடிகளை பார்த்து, இப்போ எதுக்கு எங்களை பார்த்ததோட பயந்து போனேன், உங்களுக்கு எங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, இல்லை மேடம், இது மாதிரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். அப்போ போலீஸ் கேட்குறாங்க, டேய் இவங்க வீட்டிலேருந்து ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு போயிருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. அப்போ அவனுங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எந்த பொருளையும் திருடவே இல்லையே. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எங்கள் வீட்டில் எந்த பொருளையும் திருடலைன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த? இதை கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க, சார் இந்த லேடி சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்கு சார். அப்போ போலீஸ் கேட்குறாங்க, டேய் இந்த லேடியை பார்த்ததோட நீ பயந்து ஒன்னது எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையாக சொல்லு, எதுக்காக அந்த வீட்டுக்கு போனீங்க? அப்போ வீரா சொல்கிறாங்க, சார் நான் அதை சொல்கிறேன், என் வீட்டில் தங்கச்சி பிருந்தா இருக்கா சார், அவளை கட்டி தனி டேங்குக்குள்ளே போட்டு போயிட்டாங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் என்னோட தங்கச்சியை நான் காப்பாற்றிருக்கேன், இது எல்லாத்துக்கும் காரணம் இவனுங்க தான், எதுக்காக இப்படி பண்ணானுங்க அப்படின்னு கேட்டு சொல்லுங்க சார். இது கேட்டதோட அந்த போலீஸ் வந்துட்டு ரவுடிகளை பிடிச்சி போட்டு செல்லுக்குள்ளே போட்டு அடிக்கிறாங்க. அடித்ததோட அவனுங்க சொல்கிறாங்க, இது மாதிரி அவங்க வீட்டில் உள்ள ஒரு லேடி சொன்னதுனால தான் செஞ்சோம். இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க, எந்த லேடி சொன்னதுனால செஞ்சீங்க? அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, இது மாதிரி அவங்க பேர் வந்துட்டு விஜி, அந்த வீட்டில் விஜின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இது மாதிரி ஒரு பொண்ணை காமிச்சு அந்த பொண்ணை கொண்டு போய் தண்ணி டேங்குக்குள்ளே கட்டி போட சொன்னாங்க, அந்த பொண்ணு உயிர் பொழைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க வீரா. அப்போ மாறனும் ஷாக் ஆகுறாரு. அப்போ வீரா நேரா அந்த ரவுடிகளை பார்த்து, இங்கே பாருங்கடா பொய் சொல்லலையே. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, நாங்கள் பொய் சொல்லலை மேடம், உண்மையாக அதான் நடந்துச்சு. இது கேட்டதோட மாறன் நேராக வீரா பார்த்து, வீரா நான் அப்போவே சொன்னேன்னா அவளோட பேக்ரவுண்ட் ஏதோ ரொம்ப பெரிய பேக்ரவுண்டு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வீட்டையே அவள் சுற்றி சுற்றி வரா அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்னு. கார்த்தி சொன்னது கட்டாயமாக பொய்யே கிடையாது, அது எல்லாமே அந்த விஜய் இருக்கால அவளோட பிளான் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது நீ வந்து காலி பண்ணணும். இது கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, மாறா போலீஸை பார்த்து சொல்கிறாங்க, சார் இது மாதிரி நாங்கள் வந்துட்டு விசாரிச்சுட்டு போனதை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். இது கேட்டதோட போலீஸும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட விஜய் பயத்திலே இருக்காங்க. இந்த வீரா வேற சிஐடி வேலை பார்த்தாலே ஒரு வேலை உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வீரா வீட்டுக்கு போனதோட பிருந்தா கிட்ட போயிட்டு, பிருந்தா கவலைப்படாத, உன் லைஃப் இனிமே உன் கையில தான். அப்ப நம்ம பிருந்தா கேக்குறாங்க, என்னக்கா சொல்ற?
அப்பதான் விஜய் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு வீராவை பார்த்து, என்ன வீராக்கா, எனக்கு எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு உங்க தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. இது கேட்டதோட வீரா செம்ம கோவத்துல வந்துட்டு நேரா விஜய ஊங்கி அறையிறாங்க. விஜய் ரொம்ப அதிர்ச்சியாக அப்ப வள்ளி இருந்து ஓடி வந்து, ஏ வீரா, எவ்வளவு தைரியம் இருந்தா விஜய அடிப்ப. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா இவளை அடிச்சு மட்டும் இல்ல, அடிச்சே கொல்லணும் அப்படின்ட்டு அடிக்க போறாங்க. இத பார்த்ததோட அங்க உள்ள வந்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜயும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப வள்ளி கேக்குறாங்க, வீரா இப்ப எதுக்கு அடிக்கிற? அப்ப மாறன் சொல்றாரு, அடிக்காம பின்ன இவ எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி இருக்கா தெரியுமா? இது கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, இவ இப்படி என்ன தப்பு பண்ணா அப்படின்ட்டு இவளை வந்து டார்ச்சர் பண்றீங்க? அப்பதான் மாறன் சொல்றாரு, இங்க பாருத்த, பிருந்தாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இவதான் காரணம். இவதான் பிருந்தாவை வந்துட்டு அந்த ஆள் வச்சு தண்ணி டங்குக்குள்ள கொண்டு போய் போட்டிருக்கா. கேக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. நான் கூட எதிர்பார்க்கல இவ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவா அப்படின்னு. பாவம் பிருந்தா, அவ ரொம்ப இன்னசென்ட். இந்த விஜய் மாதிரி ஒரு ஆளு கிட்ட மாட்டிக்கிட்டா. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாமே பொய். என்னை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, ஏ விஜய், நீ 2 ரவுடிகளை கூட்டிட்டு வந்துட்டியல்ல, அந்த 2 ரவுடிகள் தான் இந்த உண்மையே சொன்னது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய் சொல்லுவ? அப்ப விஜய் சொல்றாங்க, நான் பொய்யே சொல்லல, எனக்கும் அதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. என் மேல பழி போடுறதுக்காக தான் இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு விஜய், நீ கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா உங்களை வச்சுதான் இவ பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கா. அது தெரியாம நீங்களும் இவளை நம்பிக்கையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா சித்தி, எப்படி அதிகாரமா பேசுறாங்க அப்படின்னு. அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா இதுக்கு மேல விஜய் மேல பழி போடாத. அப்ப மாறன் சொல்றாரு, நீங்க எல்லாம் இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த விஜய பத்தி அந்த ரவுடிங்க சொன்னதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம மாறன் அந்த ப்ரூஃபை காமிக்கிறாரு. மாறன் அந்த ப்ரூஃபை காமிச்சதோட வள்ளியே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப விஜய பார்த்து வள்ளி, விஜய் இது என்ன விஜய் இது? அப்ப விஜய் திருன்னு முழிச்சிட்டு நிக்க. அப்ப வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு, இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் தாண்டி முன்னேறி வந்து நிப்பேன். என்னையே வந்துட்டு இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிட்டேல்ல. இங்க பாரு, என்னையவே இந்த குடும்பத்துக்கு எதிராக திருப்பிட்டியல்ல. இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. மரியாதையா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு விஜய் அந்த வீட்டை விட்டு துரத்துறாங்க. விஜய் அவங்களோட எந்த திட்டமும் நிறைவேறல அப்படின்ட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. நம்ம வீரா எப்படியும் அந்த விஜய் கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துவாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.